சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால், எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கைவதோரையில சொல்லுங்க. நீ எந்த இடமானா இருக்கணும், நீ வேலை செய்யற இடத்துல, இருக்கிற இடத்துல, என் பக்கத்துல இருக்கிற பொண்ணு கூட கூட சேர்ந்து என்ன பண்ண, ஜெபம் பண்ண. சின்ன சின்ன காரியம் தான். சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. நான் இன்னைக்கு சொல்லுவேன், எந்த இடமா இருந்தாலும் சுவிசேஷம் சொல்லு. வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள உன்னால எங்க கிடைச்சாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நீ சொல்லி பாரு. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு என் வாழ்க்கையில நன்மை செஞ்சாரு, இயேசு என்னை வாழ வச்சாருன்னு சொல்லுங்க. அதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா பெருசு கிடையாது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு, உனக்காக மரித்தாரு, உயிர் தெழுந்து போனாரு, என்ன வாழ வச்சாரு, உன்னையும் வாழ வைப்பார். ஷார்ட்டா 2 செகண்ட்ல சுவிசேஷத்தை சொல்லி முடிச்சிடலாம். நான் விசுவாசிக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர், சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையில உனக்கு நன்மை வேணுமா, ஞானம் வேணுமா, கிருபை வேணுமா, உயர்வான இடத்துல இருக்கணுமா, எந்த இடத்துல போனாலும் கர்த்தருடைய வார்த்தை. ஐயா, நீ தேவனுக்காக நீ சில காரியங்களை எடுத்து வைப்ப அப்படின்னா, இன்னைக்கு நான் சபையே உங்களை பார்த்து சொல்றேன், யாராவது ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லிடுங்க. நீங்க இங்க சர்ச்சைக்கு கூட்டுவாங்க, அதெல்லாம் நான் சொல்லல. உன் ஜீவன் தப்ப நீ ஓடி போயிடு. மேல ஒரு நாள் போவ. அன்னைக்கு கர்த்தர், நீ சர்ச்சைக்கு பூட்டியாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ எத்தனை பேருக்கு சொன்ன, நீ நுங்கம்பாக்கத்துல பாத்திருப்ப, நீ வடபள்ளியில பாத்திருப்ப, நீ எங்கேயோ அரும்பாக்கத்துல பாத்திருப்ப, ஆனா பார்த்த இடத்துல சத்தியத்தை சொல்லு. அவன் எங்கேயாவது ஒரு சபையில உட்கார்ந்து அன்னைக்கு அந்த மனுஷன் சத்தியத்தை சொன்னாரு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு